யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்லேருந்து தானே காப்பி பண்ணோம். இதில் வந்து நம்ம கால் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்து பட்டன் டைப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதுக்கான கிளாஸ் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டெய்னர் டெக்ஸ்ட் சென்டர். நம்ம இந்த பட்டனை 4 பட்டன்ஸையும் ஒரே ரோவில் கொண்டு வரதுக்கு தான் இந்த கோடை யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரே ரோங்கிறதுனால இந்த இடத்துல கிளாஸ் ரோ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோவில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆடுங்கிற பட்டன் வரணுங்கிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாஸ் வந்து கால் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 4 கால் யூஸ் பண்ணிட்டு உள்ளார பட்டனை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் 4 பட்டன்ஸும் லீனியராக ஒரே ரோவாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து பாடி டேக்கில் கடைசியாக நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பட்டன் 1 அதாவது ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நான் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு மட்டும் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நம்பர் அங்கே நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஐடிக்கு பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணுறனால வர ஆக்ஷன் தானே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இதுதான் ஆன் கிளிக் ஈக்குவல் டு நான் ஃபங்க்ஷனை என்னென்னு நேம் பண்ண போகிறோன்னா மை ஆட் அப்படின்னு நேம் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு நான் அதுக்கான ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் மை ஆட் இதுதான் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா வேர் கீவேர்ட் மூலயமா தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. வேர் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இன்புட்டில் நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறோம்ல, அதை நான் வேர் எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை எப்படி நம்ம வந்து அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வருது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு தான் மேலே ஐடிலாம் நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தோம். பட்டன் 1க்கு நம்ம என்னன்னு ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வேர் எக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டோம். மேலே வந்து இன்புட் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இன்புட் டேக் ஃபர்ஸ்ட்டு, அதில் தான் நம்ம வந்து நம்பர் 1 வந்து என்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஐடி வந்து num1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்புட் டேக்கில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு என்ன ஐடி கொடுத்துருக்கோமோ அதை இதுக்குள்ளே கொடுக்கணும். அப்போ num1 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இன்புட்டில் வந்து நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸில் வந்து 1ங்கிறத ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே கன்சோல் டாட் லாக் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருங்க. now control S வந்து control R ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் ரைட் கிளிக், அதில் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் கன்சோல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரில் போயிட்டு 1ன்னு டைப் பண்ணி ஆடை தொட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இன்புட் பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அதோட அந்த லைன் மட்டும் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து அந்த 1ங்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். ஓகே, அங்கே வந்து நமக்கு 1 டிஸ்பிளே ஆகாமல் என்ன டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா இந்த இன்புட் லைன் வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ வந்து 1 மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படி டாட் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்தோன்னா அந்த இடத்துல நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும் கன்சோலில். கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் போயிட்டு அதே மாதிரி கன்சோல் டேப்பில் இருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் போயிட்டு 1 கொடுத்து ஆடுங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்போ 1 டிஸ்பிளே ஆகுது. ஒரு லைன் டிஸ்பிளே ஆகாமல் நமக்கு வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இப்போது இதே மாதிரி செகண்ட் நம்பருக்கும் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி செகண்டாக ஒரு நம்பரை நம்ம வாங்குறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதை ஒய்ன்னு சேவ் பண்ணிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு இதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம செகண்ட் இன்புட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கான ஐடி என்னன்னு பார்க்கணும். நம்பர் 2. அப்போ இந்த இடத்துல வந்து num2ன்னு கொடுத்துக்கணும். நமக்கு இது வந்து வேல்யூவாக நம்பராக டிஸ்பிளே ஆகணும். ஸோ டாட் வேல்யூ கன்சோல் டாட் லாக்லையும் ஒய்யை ஆட் பண்ணிடணும். கன்சோல்
dot log y. now control R கொடுங்க, refresh. then அதே மாதிரி ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், அதில் கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணி வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டில் வந்து 1 செகண்ட் இன்புட்டில் 2 கொடுத்துட்டு இப்போ ஆடுங்கிற பட்டன் தொட்டிங்கன்னா 1 2 ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஆடுங்கிற பட்டனை தொட்டால் ஃபர்ஸ்ட் இன்புட்டில் வர நம்பரையும் செகண்ட் இன்புட்டில் வர நம்பரையும் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வர வைக்க போகிறோம். இப்போது ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து கன்சோலில் டிஸ்பிளே பண்ண வச்சிட்டோம். இப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளை இசட்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அது ஓகே. அந்த இசடுங்கிற வேரியபிளில் நான் எக்ஸையும் ஒய்யையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம கன்சோலில் டிஸ்பிளே ஆகணும்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் இசட். ஓகே. இப்போ கண்ட்ரோல் எஸ். இங்கே க்ரோம்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரில் 1 கொடுங்க, செகண்ட் நம்பரில் 2 கொடுங்க. இப்போ ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு 1 2 இன்னும் நமக்கு 1 2 ஆட் பண்ணால் 12 வந்துடுச்சு. ஏன் அந்த 1 2 ஆட் பண்ணால் நமக்கு 12 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வேரியபிள் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த 1ங்கிற வேல்யூவை ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி ஒய்யும் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துருச்சு. அப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாவாவில் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் கன்காட்னேட் தான் பண்ணும். அதனால் வந்து 1 2 சேர்ந்து நமக்கு 12 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதை நம்ம நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றணும்னா ஜஸ்ட் இங்கே போய்கிட்டு நம்பர் அப்படிங்கிற ஒரு டைப் பண்ணிவிடுங்க. நம்பருக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டோட எலிமெண்ட் ஐடியா வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கும் நம்பர், அதுக்குள்ளே இந்த ஃபுல் வேல்யூவையும் போட்டுருங்க. இப்போ கண்ட்ரோல் எஸ். ஓகே. இங்கே வந்து கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் ஃபர்ஸ்ட் இன்புட்டில் 1ன்னு கிளிக் கொடுங்க, செகண்ட் இன்புட்டில் 2ங்கிற வேல்யூ கொடுங்க, தென் ஆடுங்கிற பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ரிசல்ட் வந்திருக்கு. 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3. இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூ கொடுத்து பாருங்கள். 10.5 அந்த மாதிரி இங்கேயும் 10.5 கொடுங்க. இப்போ ஆட் கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 21 வருது. வேல்யூ இப்போ வந்து ஓகேவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கான ஃபங்க்ஷனையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.